அனைத்து ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி பெருவிழா. அதனை பலனைதான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நம் விரதத்தை முறைப்படி நம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் சுவாமி நம்மளுக்கு நிச்சயமாக வரமளிப்பார். பொதுவாகவே நம்ம அந்த சிவராத்திரி அப்போது இந்த பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாங்கி பிரசாதம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. சுவாமிக்கு தீர்த்தம் என்கிற தண்ணி, அந்த தண்ணியை குடித்துதான் சுவாமிக்கு அந்த ஒரு விரதத்தை நீங்க கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு விரதத்தை நீங்க சாயந்தரம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில 6 மணி வரையும் நீங்க அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நீங்க என்ன மந்திரம் சொல்லும் முறை? ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உர்பாருகமி பவந்தனான் பிரத்யோர்வக்ஷி யமாம்ருதாத். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னேன்னா சுவாமியின் வரத்தை பெறுமாறு வாய்ப்புகள் உண்டு. சுவாமிக்கு 4 கால அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த 4 காலத்துக்கும் 4 அவதாரம் எடுக்கின்றார் சிவபெருமான். முதல் காலம் சோமாஸ்கந்தர், 2வது காலம் தட்சிணாமூர்த்தி, 3வது காலம் லிங்கோத்பவர், 4வது காலம் ருத்ரன். இப்படி 4 காலம் அவதாரம் எடுக்கின்றார் நம்ம சிவபெருமான். 4 அவதாரமும் எடுக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னேன்னா சிவத்தோட வரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹரி ஓம்.